சர்க்கம் 6. அந்த அயோத்தி நகர மன்னர் தசரதர் வேதம் அறிந்தவர், பிற விஷயங்களையும் செவிமடுத்து ஏற்றுக்கொள்பவர், தொலைநோக்கு உடையவர், மிகவும் தேஜஸ்வி, நகர மக்களிடமும் கிராம மக்களிடமும் அன்புடையவர், இஷ்வாகு குலத்தில் தோன்றிய அதிரதர், வேள்விகள் இயற்றியவர், அறத்தில் நாட்டமுடையவர், எல்லா மக்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர், மகரிஷி போன்று தவ வலிமை உடையவர், 3 உலகங்களிலும் பிரசித்தி பெற்ற ராஜரிஷி, தோல் வலிமை உடையவர், பகைவர்களை அடக்கியவர், நல்ல நண்பர்களை பெற்றவர், புலன்களை வசப்படுத்தியவர், செல்வங்களையும் மற்ற பொருட்களையும் சேர்த்து வைப்பதில் இந்திரன் மற்றும் குபேரனுக்கு நிகரானவர். மனு பிரஜாபதி உலகம் முழுவதையும் எப்படி காப்பாற்றி வந்தாரோ அதுபோல தசரதரும் எல்லா மக்களையும் பரிபாலித்து வந்தார். தர்மார்த்த காமங்களை தரும் செயல்களில் ஈடுபட்டு இருப்பவரும் சொன்ன சொல் தவறாதவருமான அவர் அமராவதி பட்டணத்தை தேவேந்திரன் பரிபாலித்து வருவதை போல அயோத்தியில் ஆட்சி செலுத்தினார். அந்த பெருநகரத்தில் பொதுமக்கள் மனமகிழ்ச்சி, அறம் பிறழாமை, ஆழ்ந்த கேள்வி, முகமலர்ச்சி, தம்மால் சம்பாதிக்கக்கூடிய பொருள்களில் திருப்தி மற்றும் வாய்மை தவறாதவர்களாக இருந்தார்கள். புகழ்பெற்ற அந்த பட்டணத்தில் உயர்தரமான பொருட்கள் இல்லாத, தர்மார்த்த காமங்கள் நிறைவேறாத, ஏராளமான பசு, குதிரை, செல்வம், தானியம் இல்லாத குடும்பஸ்தர்களே இல்லை. அயோத்தியில் பெண்ணாசை மிக்கவன், கஞ்சன், இழிகுணத்தான், கல்வி அறிவில்லாதவன், வேதங்களில் நம்பிக்கை இல்லாதவன் என்று ஒருவனை கூட காண முடியாது. அங்கிருந்த எல்லா ஆண்களும் பெண்களும் அறநெறிப்பட்டவர்களாகவும் புலன் அடக்கம் உடையவர்களாகவும் மனப்பூர்வமாக மகிழ்ச்சியுடையவர்களாகவும் ஒழுக்கம் நன்னடத்தையில் மகரிஷியை போன்று குற்றமற்றவர்களாகவும் இருந்தார்கள். அயோத்தியில் செவியணி, தலையணி, மலர் மாலைகள் அணியாதவரோ, சுக சௌக்கிய அனுபவ பொருட்கள் குறைவாக உடையவரோ, அழுக்கான உடல் உடை உடையவரோ, மணமிக்க சந்தன பூச்சி இல்லாதவரோ, துர்மணம் வீசுபவரோ காணப்படவே இல்லை. அறுசுவை உணவு உண்ணாதவர், தானம் செய்யாதவர், தோள்வளை மார்பில் பிரகாசிக்கும் பதக்கம் மற்றும் கையில் அணியும் காப்பு கங்கணம் இல்லாதவர், மன அடக்கம் இல்லாதவர் என்று யாருமே அந்த நகரத்தில் காணப்படவில்லை. அயோத்தியில் நாள்தோறும் அக்னிஹோத்திரம் செய்யாதவர், வேள்வி செய்யாதவர், இழிந்தவன், திருடன், நல்லொழுக்கம் இல்லாதவன், கீழ்மக்களுடன் உடல் உறவு கொள்ளுபவன் என்று எவருமே இல்லை. அந்த நகரத்தில் இருந்த அந்தணர்கள் அனைவரும் தத்தம் கர்மாக்களை செய்து கொண்டும் புலன்களை வென்றவர்களாகவும் தானம் அத்தியனம் செய்பவர்களாகவும் பிறரிடமிருந்து தானம் பெற்றுக் கொள்வதில் மிக்க மனக்கட்டுப்பாடு உள்ளவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களில் வேத நம்பிக்கை இல்லாத, பொய் பேசுகிற, குறைந்த கேள்வி ஞானம் உடைய, பிறரிடம் பொறாமை பிடித்து அலைகிற, செயல் திறனில்லாத, அறிவற்றவராக ஒருவர் கூட இல்லை. அந்த நகரத்தில் 6 அங்கங்களோடு கூடிய வேதம் அறியாதவர், விரத அனுஷ்டானம் இல்லாதவர், 1000ற்கு குறைவாக தானம் அளிப்பவர், தீனன், நல்மனம் பிறழ்ந்தவன், கவலைப்படுபவன் என்று எவருமே இருக்கவில்லை. அயோத்தியில் பொலிவில்லாத, அழுக்கில்லாத, அரசுக்கு விசுவாசம் இல்லாத ஒரு ஆணையோ பெண்ணையோ காண முடியாது. அந்தணர் முதலான 4 வர்ணத்தார்களும் தெய்வத்தையும் விருந்தினர்களையும் நன்கு கௌரவிப்பவர்களாகவும் நன்றி மறவாதவர்களாகவும் வல்லன்மை மிக்கவர்களாகவும் சூரர்களாகவும் பேராற்றல் படைத்தவர்களாகவும் இருந்தார்கள். புகழ்மிக்க அந்த நகரத்தில் உள்ள எல்லா மக்களும் நீண்ட ஆயுள் உடையவர்களாகவும் தர்மத்தையும் சத்தியத்தையும் கடைபிடிப்பவர்களாகவும் எப்போதும் பெண்கள், புதல்வர்கள், பேரர்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சத்திரியர்கள் அந்தனர் முகம் பார்த்து நடப்பவர்களாகவும் வணிகர்கள் சத்திரியர்களை அனுசரித்து செயல்படுபவர்களாகவும் வேளாளர்கள் தமக்குரிய பணிகளில் ஈடுபட்டு முன் சொன்ன 3 வர்ணத்தார்களுக்கும் சேவை செய்பவர்களாகவும் இருந்தார்கள். மகா புத்திமானான மனுமாமன்னர் முன்னொரு காலத்தில் காப்பாற்றியதை போல அயோத்தி இஷ்வாகு குலத்தின் தலைவரான தசரதனால் இப்போது மிக திறமையாக காப்பாற்றப்பட்டு வந்தது. வீரத்தில் அக்னியை போல அண்ட முடியாதவர்களும் திறமை மிக்கவர்களும் அவமானத்தை பொறுக்க முடியாதவர்களும் அஸ்திர சஸ்திர பயிற்சியில் முழுமை அடைந்தவர்களுமான படை வீரர்களால் சிங்கங்கள் நிறைந்த மலைக்குகை போன்ற அந்த நகரம் விளங்கிற்று. காம்போஜம், பாக்வீக்கம் முதலான நாடுகளை சேர்ந்தனவும் காட்டு பிரதேசங்கள் நதிக்கரைகளில் பிறந்து வளர்ந்தனவும் இந்திரனுடைய உச்சி சிரவம் என்ற குதிரைக்கு ஈடானவைகளமான உத்தம ஜாதி குதிரைகள் அயோத்தியில் கணக்கில்லாமல் இருந்தன. விந்தியம், இமயம் முதலான மலைகளில் தோன்றியவைகளும் மலை போல் பேருருவம் பேராற்றலும் பிடித்து மதம் பிடித்து அலைபவர்களுமான யானைகள் இருந்தன. ஐராவதம், மகாபத்மம் மற்றும் அஞ்சனம், வாமனம் என்ற திசை களிறுகளினின்றும் தோன்றியவைகளாகவும் பத்ரம், மந்திரம், மிருகம் ஆகிய தனித்தனி இயல்புடையனவாகவும் பத்ரம், மந்திரம், பத்ரம், மிருகம், மிருகம், மந்திரம்
என்பனவற்றின் இயல்புகளை கொண்ட வாரணங்களாலும் அந்த நகரம் நிரம்பி இருந்தது. இமயம், விந்தியம், சக்கியம் என்னும் மலைகளில் வாழும் தனித்தன்மை வாய்ந்த யானைகள் பத்ரம், மந்திரகம், மிருகம் ஆகிய சொற்களால் குறிப்பிடப்பட்டுள்ளன. 3 இயல்புகளும் ஒருங்கே அமையப்பெற்றவை, 2 இயல்புகள் அமையப்பெற்றவை என்று விவரமாக கூறப்பட்டுள்ளது. 3 யோஜனை அகலமுள்ள அயோத்தியில் 2 யோஜனை தூரம் வரை சென்று போர் புரிவது என்பது எவருக்கும் இயலாததால் அயோத்தியா போரில் வெல்ல முடியாதது என்ற பெயர் உண்மையாகவே ஆயிற்று. இருளை அழித்து தாரகைகளை ஒளிரச் செய்யும் மிக பிரகாசமாக விளங்கும் சந்திரனைப் போல பகைவர்களை ஒழித்து குடிமக்களை மனம் மகிழச் செய்யும் பேராற்றலுடைய தசரத மன்னர் அந்த நகரத்தை ஆண்டு வந்தார். தன் பெயரை உண்மையாக்கிக் கொண்டு விளங்கியதும் உறுதியான நுழைவாயில்களும் கொத்தளங்களும் உடையதும் மங்களகரமானவைகளும் கண்கவர் வனப்புடையவையுமான மாளிகைகளால் பிரகாசிப்பதும் சிங்கநிகர் மன்னர்கள் நிரம்பேதுமான அயோத்தியா நகரத்தில் இந்திரனுக்கு நிகராக அவ்வரசர் ஆட்சி புரிந்து வந்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 6வது சர்க்கம் முற்றிற்று.